ஸோ தெய்வ திரு ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஸ்தாபக ஆச்சாரியர் அகில உலக கிருஷ்ண உணர்வு இயக்கம் அவரோட ஆசீர்வாதத்தையும் என்னோட குரு மகாராஜ் தெய்வ திரு ஸ்ரீ ஜெயபதாக்க சுவாமி மகாராஜ் சுவாமி அவர்கிட்ட இருந்து ஒரு பிளஸ்ஸிங் எடுத்துட்டு இது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் 5 இது கர்ம யோகம். நம்ம 3வது அத்தியாயம் பார்த்தோம், அதுவும் கர்ம யோகம் தான். அது கர்ம யோகம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து கர்ம வைராகிய யோகம் அப்படிங்கிறது. எப்படி வந்து நம்ம கர்ம யோகம் பண்ணும்போதே எப்படி பகவானை நினைக்கணும் அப்படிங்கிறது இதில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 4வது அத்தியாயம் வந்து ஞான யோகம் பார்த்தோம் போன வாரம். அதோட கண்டினியூவேஷன் இப்போ வந்து கர்ம யோகம், கிருஷ்ண உணர்வில் செயல். எப்படி நம்ம கிருஷ்ணரை நினச்சிக்கிட்டு நம்ம கர்மங்களை பண்ணுறது அப்படிங்கிறது கிருஷ்ணரே சொல்கிறாரு. எவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இப்போது. ஸோ நம்ம வந்து படிக்கலாம். நான் இந்த ஸ்லோகம் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். இந்த அத்தியாயத்தில் முக்கியமான ஸ்லோகங்கள் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அர்ஜுன உவாச்ச अर्जुन उवाच சந்நியாசம் கர்மணம் கிருஷ்ணா सन्न्यासं कर्मण कृष्ण पुनर्योगं च संशशि पुनर्योगं संससिः यच्छ्रेययेत्योरेकम् तन्मे ब्रूहि सुनिश्चितम्. तन्मे ब्रूहि निश्चितम्. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? அர்ஜுனன் கூறினான், கிருஷ்ணரே முதலில் செயலை துறக்கவும் பின்னர் பக்தியுடன் செயலாற்றவும் பரிந்துரைத்துள்ளீர். இவை இரண்டில் சிறந்த நன்மையை தருவது எது என்பதை தயவு செய்து தெளிவாக விளக்குவீராக. ஸோ இங்கே அர்ஜுனர் கேட்குறாரு, கிருஷ்ணரே முதலில் செயலை துறக்கும் பின்னர் பக்தியுடன் செயலாற்றும் பரிந்துரையை பரிந்துரைத்தீர். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம், நன்மையை தருவது எது என்பதை தெளிவாக கூறவும் அப்படின்ட்டு அவங்க இன்னும் டீப் டைவ் பண்ணுறாரு அர்ஜுனா. நீங்கள் இது சொன்னீங்க மேலோட்டமாக, இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வேலை வந்து நம்ம ரினோன்ஸ் பண்ணணும், துறக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கை வந்து நம்ம செய்கிற வேலையை வந்து பக்தியோடு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு எப்படி இதை இன்னும் கொஞ்சம் இது ரெண்டும் பண்ணுறதுல விட எது வந்து இன்னும் நன்மையை தரும் அப்படின்னு தெளிவாக கூறுங்க கிருஷ்ணா அப்படின்ட்டு அர்ஜுனர் கேட்குறாரு. ஸோ இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கொஷின். நம்ம வேலை செய்கிறோம், காலையில் எந்திரிக்கிறோம், குழந்தைங்கள பார்த்துக்கிறோம், வேலைக்கு போகிறோம், அப்புறம் நம்ம நம்ம பேரண்ட்ஸை பார்த்துக்கிறது, இல்லை நம்ம லைஃப் பார்த்துக்கிறது, வி ஏர்ன் ஃபார் சம்திங், வி ஏர்ன் பாடி, நம்ம உடலை பார்த்துக்கிறது, அப்புறம் வீட்டை பார்த்துக்கிறது, சம்திங். நம்ம ஏதோ ஒரு வேலை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம யாருமே சும்மாவே இருக்கிறது இல்லைங்களா? நம்ம ஏதோ ஒரு வேலை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த வேலை வந்து நம்ம பகவானுக்காக பண்ணும்போது அது எப்படி பண்ணுறது, அதில் என்ன என்ன நன்மைகள் இருக்குது, என்ன அப்படிங்கிறது வந்து, இல்லை பண்ணாமையே இருந்துடலாமா, அதுவும் ஒன் ஆஃப் த கொஷின். ஸோ எப்படி பகவானை நினச்சா நம்ம எல்லா வேலையும் விட்டுட்டு நம்ம இருக்கணுமா அப்படிங்கிறது இங்கே வந்து கேள்வி கேட்டிருக்குது. இட்ஸ் ஒன் ஆஃப் த பர்ஃபெக்ட் கொஷின். அண்ட் எப்படி வந்து அர்ஜுனருக்கு வந்து பகவான் ஆன்சர் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச श्रीभगवानुवाच சந்நியாஸ கர்மயோகஸ்ச சந்நியாச கர்மயோகஸ்ய நிஹஸ்ரயஸ்ய கர்வஹு பஹு निःशेषः सर्वभूबहु தயோஸ்து கர்ம சந்நியாஸஸ்த் தயோஸ்து து கர்ம சந்நியாஸ்தாத் கர்மயோகோ விவிஷ்யதே. कर्मयोगो विवियस्ते. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? புருஷோத்தமராகிய முதற் கடவுள் பரிந்துரைத்தார், செயலை துறத்தல்
பக்தியுடன் செயல்படுதல் இரண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும். ஆனால் இவ்விரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி தொண்டில் செயல்படுவது சிறந்ததாகும். எவ்வளோ கிளியர் டைரக்ட் ஆன்சர் இல்லைங்களா? புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் பதிலளிக்கிறார். செயலை துறத்தல், பக்தியுடன் செயல்படுத்தல் இரண்டுமே முக்திக்கு ஏற்பதாகும். ரெண்டுமே முக்தியை தரும். ஆனால் இவ்விரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி தொண்டில் செயல்படுவது சிறந்ததாகும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா வந்துட்டு ஓகே நான் வந்து பக்திக்கு போறேன். பக்தி அப்படின்னாலே நான் வந்து பக்தி பக்திய பக்திக்கு ஏத்த ஒரு வேலைகள் நான் செய்ய போறேன். அப்படின்னாவே வந்து ப்ராக்டிக்கலாவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு இந்த விஷயம் அ இப்ப இப்ப பண்றீங்க? ஆ இப்போ வந்து இப்போ யாராவது ஒரு சின்ன பசங்க யாராவது வந்து ரொம்ப பக்தியா இருந்தாங்கன்னா, "என்ன இந்த வயசுலயே பக்தி பண்றான்? சந்நியாசம் போறானா?" அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆ கொ சரி படிப்பு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்க இருக்கும்போது பண்ணா, அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணா, "என்ன அதுக்குள்ள ஃபேமிலி லைஃப் பார்க்கணுமா?" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்தா, "குழந்தைங்க பார்த்துக்கணும்ல, அப்புறம் ஃபேமிலி யார் பார்த்துக்கிறது?" அப்படிங்கிறது. அப்புறம் வந்துட்டு ஓகே. வயசானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பகவான பத்தி நினைக்கணும், பக்தி தொண்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு இது. அப்ப வந்து நம்மளுக்கு வந்து என்னாகும், இவ்ளோ நாளா நான் இப்படியே இருந்துட்டேன். என்னால இனிமேல் இப்ப பண்ண முடியாது. என்னால மாற முடியாது. அப்படிங்கிற ஒரு ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? ஆனா, இங்க வந்து அ எப்படி வந்து எது வந்து ஆக்சுவலி ஈஸியான விஷயம். நான் வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம், எல்லா ஒர்க்கையும் தொறந்துட்டு நான் பக்தி செய்றது பரவால்லையா? இல்ல நான் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது பகவானுக்காக வேலை செய்றது பரவால்லையா? எது ஈஸி அப்படின்னு சொல்றதுக்கு இங்க கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? ஆனால் இவ்விரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி தொண்டில் செயல்படுவதே சிறந்ததாகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம வந்து ஓகே நான் வந்து சந்நியாசம் போணும், அ அ பக்தி இப்போ நான் கீதை படிக்கணும், ஸ்ரீமத் பாகவதம் படிக்கணும், பகவானோட நாமத்த சொல்லணும் அப்படின்னா, ஓகே நான் ஒர்க் பண்ணக்கூடாது, நான் ஃபேமிலியில இருக்கக்கூடாது, நான் தனியா இருக்கணும், பிரம்மச்சாரியா இருக்கணும், சந்நியாசம் போணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆக்சுவலி இல்லவே இல்ல. அது வந்து யார் சொல்றாங்க? கிருஷ்ணரே சொல்றாரு இங்க. ஆக்சுவலா நீ வந்து துறவை அ துறவ துறவ துறவத்த விட நீ வந்து பக்தி தொண்டில் செயல்படுவது தான் சிறந்ததாகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ, இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாரி ஒர்க் இன் டிவோஷன் அதுதான் வந்து கிருஷ்ணர் இங்க ஆக்சுவலி நம்மளுக்கு சொல்றாரு. ஆ இது எப்படி பண்றது அப்படிங்கிறது இன்னும் மேலும் வரும். எப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி நம்போ துற எனக்கு இது வேண்டாம், அது வேண்டாம். நான் வந்து இனிமேல் பகவான தான் நினைக்க போறேன் அப்படிங்கிறது வந்து ஃபல்கு வைராகியம். அது வந்து ஃபால்ஸ்லி ரெனன்சியேஷன். அந்த அந்த ரெனன்சியேஷன் வந்து இருக்கவே கூடாது. ஆக்சுவலா அது வந்து தப்பான ஒரு விஷயம். அது பண்ணவும் கூடாது. அது சஸ்டெய்னபிளும் இல்ல. ஆனா வந்து அதுக்கு பதிலா நம்ம வந்து ஒர்க் பண்றம்போது நம்ம நம்ம வேலைகள், நம்ப வர்ணாஷ்ரம், கிரகஸ்தாஷ்ரமம் அப்படிங்கிறது ஒண்ணு. அது மாதிரி கிரகஸ்தாஷ்ரமம் ஃபேமிலியா இருக்கவங்க எப்படி வந்து பகவான நினைச்சுட்டு பக்திய பண்றது அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னும் மேலும் பார்க்கலாம். ம். 5.6வது 5ஆம் அத்தியாயத்துல 6வது ஸ்லோகம் பார்க்கலாம். சந்நியாசஸ்து மகாபாஹோ சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கம் ஆபுதம் அயோகதः துக்கம் ஆப்துகம் அயோத்தகா योगयुक्तो मुनिर्ब्रह्मा யோகயுக்தோ யோகயுக்தோ முனிர்பிரம்மா பிரம்மா न चिरेना अधिगच्छति. நாச்சிரேனாதபி அதிகச்சதி. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடாமல் வெறுமனே எல்லா செயல்களும் துறப்பது ஒருவனை மகிழ்விக்காது. ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள சிந்தனை உடைய மனிதன் தாமதமின்றி பரம்பொருளை அடைய முடியும். இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடாமல் வெறுமனே எல்லா செயல்களையும் துறப்பது ஒருவனை மகிழ்விக்காது. ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள
சிந்தனையுடைய மனிதன் தாமதமின்றி பரமபொருளை அடைய முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ, சும்மா நான் வந்து இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம். நெறைய பேர் வந்து அந்த சோல் சர்ச்சிங் நான் தேட் என் எ வாழ்க்கையோட என்னோட மீனிங் என்ன? வாட் இஸ் மை மீனிங் ஆஃப் மை லைஃப்? வாழ்க்கையில நம்ப என்ன சாதிக்கணும்? சம்டைம்ஸ் ஒரு 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 லைஃப்ல எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் வரும். ஓகே, நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கலாம். சரி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்போ எதா பண்ணலாம் அப்படின்ட்டு அது மாரி இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம். ஒருத்தவங்க சும்மா போய் ஃபாரஸ்ட்ல எத் ஏதோ வேணும். என்ன வேணும் அப்படின்னு தெரியாம ஜஸ்ட் எல்லாத்தையும் துறந்துட்டு போய் உட்கார்றதுல எந்த யூஸுமே இல்ல. அது வந்து ஆக்சுவலி அது வந்து எந்த ஹாப்பினஸ் குடுக்காது. ஒரு மாரி வெற்றுமை தான். ஒரு எம்ப்டி வேக்யூம் தான் இருக்கும். ஆனா வந்துட்டு பகவான நெனச்சுட்டே நம்ம தொண்டு செய்றது அப்படிங்கிறது வந்து, அ அது அது வந்து நம்பள இன்னும் ஈஸி அண்ட் இன்னும் நம்ம பகவான அடையறதுக்கு தாமதமின்றி நம்ம அடையலாம் அப்படின்ட்டு பகவான் இங்க சொல்றாரு. ஸோ அதுக்கு மீனிங் என்ன? ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு ராஜா இருந்தாராம். அவர்கிட்ட வந்து ஒரு அவரோட நாட்ல இருக்க ஒரு அ ப மக்கள் கிட்ட பேசுவாருல்ல. அப்போ வந்து ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க அவங்க கிட்ட, இது மாதிரி நான் வந்து தங்கம்னா என்னன்னு நான் பார்த்ததே இல்ல. தங்கம் எப்படி இருக்கும்? தங்கம் வந்து மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. மிக இட் ஹேஸ் லாட் ஆஃப் வேல்யூ. ரொம்ப உயர்ந்தது. அதுக்கு மதிப்பு நெறைய. அ நான் ஆனா தங்கத்த நான் பார்த்ததே இல்ல. அ எ எ எ எப்படி இருக்கும்? அப்படின்ட்டு அவங்க கேட்குறாரு. அப்போ வந்து அவங்க கூட்டிட்டு போறாங்க. நான் தங்கம்னா என்னன்னு நான் காட்டுறேன் அப்படின்ட்டு அ அவரோட ஹெல்ப்பர் கிட்ட அவங்க வந்து சொல்றாங்க. அப்போ அவரு போய் அந்த அ அவரு வந்து அந்த தங்க மாளிகை மாரி ஒண்ணு இருக்கும். அங்க போயிட்டு அவர வந்து கூட்டிட்டு போய் காட்டுறாரு. "இங்க பாருங்க, இங்க வந்து இருக்கிறது எல்லாமே தங்கம் தான். இந்த தூண் தங்கம் தான், இந்த ஜன்னல் தங்கம் தான், இந்த செவுரு தங்கம் தான். இது எல்லாமே தங்கம் தான்." அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அது சொன்னதுக்கப்புறம் அவரும் கேட்டுட்டு வந்துட்டு, திரும்ப வந்து, "ஓ! இப்போ நீங்க வந்து தங்கத்த புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன அது?" அப்படின்னு சொன்னோனே, "ஆ நான் தங்கத்த பார்த்தேன். தங்கம் வந்து பளிச்சுன்னு இருக்கு. அது எல்லாமே எல்லா இடத்துலயும் தங்கம் தங்கம் தான் இருக்கு." அப்படின்னு சொல்லி அவரோட அண்டர்ஸ்டாண்டிங்ல அவரு சொல்றாரு. அது மாரி நம்ம பகவான்னா யாரு? பகவானுக்கும் நம்மளுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எல்லா விஷயமே பகவானுக்காக தான் நம்ம பண்றோம் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வந்துரும். ஸோ அந்த ஒரு ரியலைசேஷன் அதோட நாலேட்ஜ் நம்மளுக்கு இருந்ததுன்னா, நம்ம எல்லா இடத்துலயுமே பகவான தான் பார்ப்போம். பகவானுக்காக தான் நம்ம பண்றோம் அப்படிங்கிற ஒரு அ மூடும் நம்மளுக்கு இருக்கும். ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு அது வந்துரும். அது மாதிரி அது எப்படி அப்படிங்கிறது நம்ம இன்னும் மேலும் பார்க்கலாம். இது வந்து 10வது ஸ்லோகம். ब्राह्मिणव आद्याय कर्माणि பிராஹ்யமான் யாதய கர்மாணி நீ सङ्गं त्यक्त्वा करोति या சங்கம் தெருத்வா கரோத்தியா लिप्यते नाशपापेन லிப்த்ய நாச பாபானி பாபேன पद्मपत्रं वां वशा பத்மபத்ரம் वां வாம்பஸா மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? பற்றின்றி தனது கடமைகளை செய்து பலன்களை பரம புருஷனுக்கு அர்ப்பணிப்பவன் தாமரை இலை எவ்வாறு நீரில் தீண்டப்படுவதில்லையோ அதுபோல பாவ விளைவுகளிலாலும் தீண்டப்படுவதில்லை. ம். ஸோ எப்படி பற்றற்று வேலை செய்றது? நம்ப எந்த ஒரு வேலை செய்யணும்னாலும் அட்டாச்மென்ட்டோட செய்யணும். ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட செய்யணும் அப்படின்னு தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப தானே 100% ஃபோக்கஸ் இருக்கும். அப்புறம் எப்படி பற்றற்று செய்றது அப்படிங்கன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க பகவான் சொல்றாரு. ஒரு தாமரை மலர் இலை மேல எப்படி ஒரு தண்ணி இருக்கு. அது வந்து அட் அ இது இது இட்ஸ் ஃபேமஸ் எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும் இந்த அனாலஜி. அது மாதிரி அ அந்த தண்ணி வந்து தொடாம மாரி தான் இருக்கும். தாமரை இலை மேல. அது மாதிரி நம்ம வந்து நம்ம கடமையை பலன் இல்லாம நம்ப அ செய்யணும். அப்படி செய்றது எதுக்கு நிகரானதுன்னா, அந்த தாமரை இலையில இருக்க தண்ணி மாதிரி. எப்படி அது வந்து அன்டச்டா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ நம்ம 3 விதமான கர்மா பார்த்துருக்கோம் ஏற்கனவே. கர்மா, விகர்மா, அகர்மா. கர்மாங்கிறது நல்ல விஷயம். விகர்மா சாஸ்திரங்களுக்கு ஏத்த மாரி பண்றது. விகர்மான்னா சாஸ்திரங்களுக்கு எதிரா பண்றது.
அக்கர்மா அப்படின்னா, நம்ம பகவானுக்காக நம்ம ஒரு விஷயமும் நம்ம பண்ணும்போது, நம்பளுக்கு அதோட எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிறது அ தெரிஞ்சுக்கலாம். ஆ நம்ம வந்து எப்படி அது பண்றது அப்படிங்கிறது வந்துன்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சமைக்கிறோம். அப்ப அம் அ டெய்லி நம்ம சாப்பிடுறோம். அது வந்து நம்ம நெய்வேத்தியமா பகவானுக்காக குடுத்துட்டு நம்ம சாப்பிடும்போது, நம்மளோட நம்பளோட அதுக்கான ஒரு அட்டாச்மெண்ட் நம்மளுக்கு இருக்காது. இல்ல அதுக்கு அதிலிருந்து வர சின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உணவு நம்ம வந்து சாதம் சமைக்கிறோம், நம்ம ரைஸ் வந்து வாங்குறோம் அப்டின்னா, அதிலேயே வந்து எத்தன விதமான சின்ஸ் இருக்குன்னா, இப்போ ஒருத்தங்க வந்து அத அக்ரிகல்ச்சர்ல அ அ ப இது செய்றாங்க இல்லைங்களா? அக்ரிகல்ச்சர்ல ஃபீல்ட் இது பண்ணும்போது, அங்க மண்ணுல இருக்க புழு, அது மாதிரி எல்லாமே சாகடிக்கப்படுது. அதுக்கப்புறம் அது வந்து நம்ம காசு குடுத்து வாங்குறோம். அந்த அந்த ப்ராசஸ் அந்த அந்த செயின் ஆஃப் சப்ளைல வந்து எவ்ளோ தப்பு நடக்கலாம், இல்ல கொறஞ்சது தப்பு யார்கிட்ட வாங்குறோம், எப்படி வாங்குறோம், அதெல்லாமும் இருக்கு. அது மாரி ஒரு இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் இந்த கலியுகத்துல வந்து சம்திங் ஆர் த அதர் ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சும் இன்டென்ஷனலாவோ, அன்இன்டென்ஷனலாவோ சம்திங் ஆர் அதர் நம்ம வந்து நம்ம தப்பு பண்ற மாரி தான் இருக்கும். ஆனா தட்ஸ் நாட் ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு கொல்றதோ அது மாதிரி இல்லாம, நம்ம அன்இன்டென்ஷனலாவே சம்திங் சிச்சுவேஷனலி நம்மளுக்கு வரும். ஆனா, அதே வந்து அந்த நான் வந்து அந்த சாதம் சமைக்கிறேன். நான் வந்து பகவானுக்காக நான் வந்து அந்த பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். அதுக்காக நான் சமைச்சுட்டு, அதோட மிச்சம் மீதி இருக்கிற பிரசாதம் தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது, அது பகவானுக்காக நம்ம பண்றோம் அப்படிங்கிற போது வந்து அது அகர்மாவா ஆயிடுது. அதுல வர நல்ல விஷயமும் இல்ல, கெட்ட விஷயமும் நம்மளுக்கு இல்ல. ஸோ எவ்ரிதிங் கெட்ஸ் நல்லிஃபைட் வென் நம்ம பண்ண ஒரு விஷயம் வந்து பகவானுக்காக பண்ணும்போது. அதே தான் பகவான் வந்து இது மேலும் 5.12லயும் சொல்றாரு. யுக்த கர்ம ஃபலாம் தெத்வா சாந்திம் ஆப்னோதி நைஷ்திகம் அவ்யுக்தா காமகரேன ஃபலே சக்தோ நிபத்யதே அப்படின்ட்டு. இது மாரி ஒருத்தங்க பண்றதும்போது, அதோட ரிசல்ட்ஸ் எந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும், அதோட ரிசல்ட்ஸ் வந்து எனக்காக அவங்க வந்து குடுத்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது, அவங்க வந்து ஏற்கனவே வந்து பகவானோட அட்டாச் ஆயிட்டாங்க. எந்த ஒரு அதோட ஃப்ரூட்ஸ், அதோட விளைவுகள், அந்த ஒரு செயல நம்ம செய்யும்போது, அதோட விளைவுகள் வந்து அதுக்கு வந்து நம்ம அட்டாச்டா இருக்க மாட்டோம். அதுக்கான ஒரு என்டாங்கில்மென்ட் வந்து நம்மளுக்கு இருக்காது அப்படின்ட்டு பகவான் மேலும் சொல்றாரு. ஸோ, நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா, அது பகவானுக்காக பண்ணலாம். சரி நான் வேலை செய்றேன். எப்படி நான் வந்து பண்றேன் அப்படின்னா, நம்ம வந்து இது மாரி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் உபன்யாசனம் பண்றவங்க, கிருஷ்ண பக்தி மத்தவங்களுக்கு சொல்றவங்க, அது மாரி அ கரெக்ட் சோர்ஸ் அகைன் நான் சொன்ன மாதிரி 4 போனஃபைட் சம்பிரதாயா, அது மாரி நம்ம சம் லிட்டில் பெர்சன்டேஜ் நம்ம டொனேஷன் பண்ணலாம். அது அது வந்து மானிட்டரி இது மாதிரி. பட் நம்ம செய்ற வேலையே நம்ம வீட்டையே நம்ம கோயிலா மாத்தி நம்ப வந்து பகவானுக்கு சேவை செய்யற மூலியமா நம்மளோட வாழ்க்கைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும்னா, இட் இஸ் ஈசிலி பாசிபிள் தட் இந்த 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 எப்படி வந்து கிருஷ்ணருக்காக செயல் செய்றது, எப்படி பகவானுக்காக, விஷ்ணுக்காக, நாராயணுக்காக எப்படி நம்ம வேலை செய்றது அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரே. ஸோ அப்படி செய்யும்போது, நம்ப கர்ம யோகம் வந்து கர்ம வைராக்கிய யோகமா மாறுது. நெக்ஸ்ட். மாதாஜி மாதாஜி எனக்கு ஒரு இது இருக்கு. ம். இப்போ நீங்க நம்ம இப்ப பேசுறது இது எல்லாமே நம்மளுடைய பர்சனல் லைஃப் ம். நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம எது செஞ்சாலுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்கு அது செய்யறதுக்கு வரும். ம். இப்ப நமக்கு அது இனிஷியல் ஸ்டேஜ்ல வரலனாலுமே லேட்டர் ஆன் வில் கெட் யூஸ் டு இட் பண்ணும். ஆனா வந்து ஒரு சோஷியலா நம்ம வெளியில போறோம், ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம். அந்த இடத்துல நம்மளால கண்டிப்பா வந்து அந்த மாதிரி இருக்க முடியாது. என்ன சொல்லுவாங்க, பட் அந்த மாரிலாம் இருந்தா நம்மள என்ன சொல்லுவாங்க, நாட் ஃபிட் ஃபார் த ஜாப், சொசைட்டி இங்க எப்படி இருக்கு, அந்த மாரி தானே நம்ம சொல்லுவோம். நமக்கு அங்கேயுமே ஒரு பீஸ் எப்படி நமக்கு கிடைக்கும்? இப்ப அந்த மாரி ஒரு எஸ் என்விரான்மெண்ட்லயுமே வந்து நம்ம என்ன எதுக்காக இருக்கோம்? ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகாம அதுலருந்து ரிலீஃப் ஆகணும். நம்ம ஆக்சுவலா இந்த லைஃப்ல எதுக்காக இருக்கணும்? அப்படி எதுக்குறோம்? அப்படின்றத வந்து நம்ம எப்படி இதுல ஏதாவது அந்த மாரி சொல்லியிருக்காங்களா?
அதெல்லாம் நம்ம எப்படி மேனேஜ் பண்றது ம். அப்படின்றது. ம். பிகாஸ் நமக்கு வந்து ஒரு எல்லா இடத்துலயுமே ரொம்ப சீக்கிரமே நம்ம ஒரு லைஃப்ல எல்லாம் டவுன் ரொம்ப இப்ப இருக்கிற சொசைட்டில எல்லாமே நம்ம ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடும் சீக்கிரமாவே. ஏதாவது ஒண்ணு விஷயம்னா நம்ம ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றதுக்குள்ள 2 ப்ராப்ளம்ஸ்லயே நம்மலாம் டவுன் ஆயிடுறோம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்மளையே கொஞ்சம் நம்ம குரூம் பண்ணிக்கணும். இந்த மாரி டிவோஷனல்ல ப கடவுள்கிட்ட இருந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்மளையே நம்ம வந்து மெச்சூரிட்டி பண்ணிக்கிறதுக்கு, அந்த மாரி ஏதாவதுலாம் சொல்லியிருக்காங்களா? ஏதாவது பத்தி? யாஹ்! தேங்க் யூ மாதாஜி. அது ரொம்ப பிராக்டிகலான ஒரு விஷயம். அ நம்ம வந்து ஒரு சர்டன் என்விரான்மென்ட்ல நம்ம பண்ண முடியும். பட் நம்ம வொர்க்கிங், நம்ம அ ம் ஒர்க் லைஃப் அது மாதிரி நம்ம வரும்போது எப்படி இது பண்றது? அப்படிங்கிறது வந்து நம்பர் 1 நம்ம வந்து அந்த ஒர்க் பண்றது வந்து எந் எந்த மாரி ஒரு மைண்ட் செட் ஓட பண்றோம். நீங்க ஒரு சொன்னீங்க இல்லைங்களா? ஐ டோன்ட் வி மே நாட் ஃபிட் இன். அது கூட சம்டைம்ஸ் ஒரு சோஷியல் பயாஸ் ஆர் சம்திங் இருக்கலாம் அப்படிங்கிறது. ஆம், இ இட்ஸ் ஆக்சுவலா பக்திங்கிறது இட்ஸ் வெரி மச் இன்டர்னல். அது வந்து எக்ஸ்டர்னலி ஆல்சோ நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். பட் அது நம்ப சிச்சுவேஷன் பொறுத்து நம்ம பக்திய வந்து நம்ம எக்ஸ்டர்னலா நம்ம வந்து வெளிக்காட்டலாம். ஆனா மோஸ்ட்லி பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்டர்னலி இட் இஸ் அப் டூ இன்டர்னல் டூ யூ. அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட பர்சனல் லைஃப்லேருந்து நான் சொல்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லைக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில நம்மளுக்கு ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆர் சம்திங் நம்மளுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஒரு ஒரு நாள்ல நம்மளால ஒதுக்க முடியும் நம்மளுக்காக. ஒரு 20, 15 மினிட்ஸ் ஆர் வாட்டெவர் இட் இஸ் 20 மினிட்ஸ். அப்போ வந்து நம்ம வந்து வி கேன் சாண்ட் பகவானோட நாமத்த சொல்லிட்டு நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஐ எம் ஸ்டார்ட்டிங் மை டே பை திங்கிங் ஆஃப் த லார்ட். நான் வந்து பகவானோட நாமத்தை உச்சரிச்சுட்டு அவருக்கு நான் வந்து என்னோட கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு கிவ் மீ தட் ஸ்ட்ரென்த் டு ஹேண்டில் திஸ் டே. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் நம்ம பார்ப்போம் லைக் ஹவு டு திங்ஸ் ஹேப்பன். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் வந்து 3 விஷயங்கள் இருக்குது. ஒரு டூவர், நம்ம நம்ம பாடி, நம்ம க்ஷேத்ரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பாடி, ஃபிசிக்கல் பாடி இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள வந்து ஜீவாத்மா 2வது விஷயம், 3வது வந்து பரமாத்மா. ஸோ இந்த 3மே சேர்ந்து தான் ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு வேலை நடக்குது. நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஆல் த 3 திங்ஸ் ஆர் இன்வால்வ்ட். அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃபிசிக்கல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது நம்ம பாடி மட்டும்தான். அதை வச்சு தான் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம். ஒரு விஷயத்த வந்து நம்ம அணுகுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆக்சுவலி இல்லை. ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம்னா அதில் தேர் ஆர் 3 திங்ஸ் இன்வால்வ்ட். அது வந்து பகவான் வந்து இந்த கீதையிலேயே இந்த அத்தியாயத்திலே வந்து 13, 14 ஸ்லோகத்தில் வரும். ஸோ க்ஷேத்ர இந்த பாடி, 2வது விஷயம் ஜீவாத்மா, பரமாத்மா. இந்த 3 விஷயமே ஆக்சுவலா இன்வால்வ் ஆயிருக்கு. ஏன்னா ஜீவாத்மாவும், பரமாத்மாவும் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. அதனால நம்ம வந்து நாம தான் பண்றோம். வி ஆர் த டூவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலி இட்ஸ் நாட். வி ஆர் ஜஸ்ட் டூயிங். ஆஃப் கோர்ஸ் வி ஆர் டூயிங். பட் வி ஆர் டூயிங் இன் த டைரக்ஷன் ஆஃப் சம்படி ஒன்லி. அது வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ பட் அது வந்து எப்போ நம்மளுக்கு வந்து அது கான்ஷியஸாக நம்ம பண்ணுறோம். தட்ஸ் வை திஸ் இட் செல்ஃப் இஸ் கால்ட் கிருஷ்ணா கான்ஷியஸ். நம்ம எந்த கான்ஷியஸில் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து காலையில் நம்ம இது மாதிரி லெட்ஸ் ஸ்டார்ட் யோர் டே வித் லிட்டில் பிட் ஆஃப் சாண்டிங். ஹரே கிருஷ்ண மாமந்திரம் நீங்கள் சாண்ட் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் நீங்கள் சாண்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் பகவத்கீதா படிக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ். இல்லை லெக்சர்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. அதை வேணும்னா கூட நான் ஷேர் பண்ணுறேன். யூ கேன் ஸ்டார்ட் லிசனிங். அது மாதிரி நீங்கள் சமைக்கும் போது ஏதோ ஒன்று பண்ணும்போது நீங்கள் வந்து அத நினைச்சிட்டே அத பண்ணும்போது உங்களுக்கு யூ வில் ஹேவ் ஸ்ட்ரென்த் டு ஆக்சுவலி ஃபேஸ் த டே. என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். ஐ கேன் கெட் மோர் ஸ்ட்ரென்த். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்குது. 2 ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வி கெட் டவுன்.
ஸோ நம்ம வந்து பகவான் கிட்ட நம்ம அந்த சரண்டரன்ஸ் கிருஷ்ணர் அதானே சொல்றாரு பாரு, யூ லீவ் எவ்ரிதிங் அண்ட் சரண்டர் ஆன் டு மீ அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அந்த சரண்டரன்ஸ் எப்படி வரும்? ஓவர் த நைட் வருமா? இல்ல. இட் கம்ஸ் பேபி ஸ்டெப்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பண்ணும்போது வரும். அகைன் அந்த கான்ஷியஸ்னோட நம்ம பண்ணும்போது லிட்டில் பை லிட்டில் நம்மளுக்கு வந்து அ அ அந்த ப்ராக்டிக்கலா அத வந்து நம்ம உணர முடியும். அது பண்ணவும் முடியும். அகைன் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் ஆல் வெரி இன்டர்னல். நம்ம வந்து எக்ஸ்டர்னலா நான் அத வந்து எக்ஸிபிட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. அஃப்கோர்ஸ் சம்படி கேன் நோட்டீஸ் இட். நீங்க எப்படி வந்து ஹவ் ஆர் யூ ஏபிள் டு ஹேண்டில் சச் சிச்சுவேஷன்ஸ், யூஆர் காம் அண்ட் பயஸ் அது மாதிரி அது மாதிரி ஒரு அப்ரோச் நம்மளுக்கு தெரியும். பட் இது வந்து நம்ம வந்து அ நான் ஃபிசிக்கலா நான் வந்து காட்டுறத விட இட்ஸ் மோஸ்ட்லி இன்டர்னல். நம்ம வீட்லயே நம்ம சாண்டிங் பண்ணிட்டு ஒர்க் போலாம். இல்ல நம்போ கம்யூட் பண்றோமா, அப்ப கூட நம்போ சாண்டிங் பண்ணலாம். ஸோ அது மாதிரி அ வி கேன் ஹியர் டு லெக்சர்ஸ் ஆன் ஆர் ஐபாட்ஸ் ஆர் இயர்ஃபோன்ஸ் ஆர் சம்திங். அது மாதிரி நம்போ இது கேட்கும்போது அந்த நாலேட்ஜ் நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்போ வி பிகம் வாட் வி ஆர் அசோசியேட்டட் வித் இல்லைங்களா? வாட் வி ஸ்பெண்ட் த மோஸ்ட் டைம் வி பிகம் தட். நம்ம வந்து இந்த மாரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம கொண்டுட்டு வரும்போது இட் வில் பிகம் அ ப்ராக்டிக்கல் திங்கா நடக்கும். ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். ஆன்சர். தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஓகே. தேங்க் யூ. ஸோ இதுதான் ஸ்ரவணம், கீர்த்தனம். இது வந்து இதுவுமே வந்து ஸ்ரீமத் பாகவதம்ல சொல்லிட்டுருக்கு. எப்படி இந்த பக்தி நம்ம பண்றது அப்படின்னா வந்து 9 ப்ராசஸ் இதில இருக்கு. அதில ஃபர்ஸ்ட்டு 2 வந்து ஸ்ரவணம், கீர்த்தனம். ஃபர்ஸ்ட்டு வந்து காது குடுக்கணும் நம்ம பகவான் பத்தி கேட்கறதுக்கு. இந்த பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறது, அது மாதிரி நம்ம காத ஃபர்ஸ்ட்டு நம்ம குடுக்கணும். நம்ம சாண்டிங் பண்ணும்போது கூட பகவானோட நாமத்த நம்ம கேட்குறோம். அது வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்ரவணம். அதுக்கப்புறம் கீர்த்தனம். அப்புறம் பகவான் நாமத்த உச்சரிக்கிறது அது மாதிரி. ஸோ இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் இயர்ஸ். வாட் ஆர் யூ கிவிங் யுவர் இயர்ஸ் ஃபார் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுதான். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லோகா படிக்கலாம். யாஹ்! யுக்த கர்ம. இதுக்கான ஸ்லோகா நம்பர் இல்ல. ஐ திங்க் இதுதான் நம்ம யாஹ்! யுக்த கர்மா ஃபலம் த்யக்த்வா யுக்த கர்மா பலம் திக்த்வா சாந்திம் அபோனதி நைஷ்திகம் சாந்திம் ஆப்னோதி நைசிகம் அவ்யுக்தா காமகாரேன அயுக்த காமகாரேன ஃபலே சக்தோ நிபத்யதே. பலே சக்தியோ நிபத்யதே. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? பக்தியில் உறுதியாக உள்ள ஆத்மா எல்லா செயல்களின் பலன்களையும் எனக்கே அர்ப்பணிப்பதால் பூரண அமைதியும் அடைகிறான். ஆனால் தெய்வீகத்துடன் இணையாதவனோ தனது முயற்சியின் பலனை அனுபவிக்கும் பேராசையால் பந்தப்படுகிறான். ஸோ எப்படி நம்ம நம்மளோட வேலையை இல்லை நம்ம டே டு டே லைஃப்பை வந்து நம்ம அணுகிறோம் அப்படிங்கிறது இருக்கு. ஆக்சுவலாக பக்தியில் உறுதியாக உள்ள ஆத்மா எல்லா செயல்களின் பலன்களையும் எனக்கே அர்ப்பணிப்பதால் பூரண அமைதியை அடைகிறான். ஆனால் தெய்வீகத்துடன் இணைந்தவனோ தனது முயற்சியின் பலனை அனுபவிக்கும் பேராசையில் பந்தப்படுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸே அங்கே தான் ஆரம்பிக்குது. ஆக்சுவலி நாம் தான் எல்லாம் பண்ணுறோம். அதோட ரிசல்ட்ஸ் வந்து ஐ எம் த டூவர், நான் தான் எல்லாம். அந்த ரிசல்ட்ஸும் எனக்கு தான். எதையுமே வந்து ஒரு அ ஹையர் லெவல் ஆஃப் திங்கிங்ல நம்ம பார்க்காம இருக்கும்போது, ஆக்சுவலா பிரச்சனை தான் வருது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ரொம்ப அட்டாச்டா இருக்கோம். அப்போங்கிறது வந்து இட் இஸ் அது நல்லா ஒரு விஷயம் நம்ம ரொம்ப அட்டாச்டா பண்றோம். எல்லாமே நல்லபடியா போனா வில் பி ஹேப்பி. ஆக்சுவலி அது வந்து ஸ்ட்ரெஸ் நடக்காது. மேபி அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல வரும்னு நெனைக்கிறேன். ஆனா வந்துட்டு அது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே அது நல்லா நடக்கலன்னா, அகைன் ஸ்ட்ரெஸ் அப்டிங்களா? அப்படிங்கும்போது வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ் தான் அதிகமா இருக்குது. அதனால நம்ம வந்து
அந்த என்டாங்கிள்மெண்ட் தேவையில்ல. அப்படிங்கிறபோது வந்து நம்ம பகவானுக்காக நம்ம எல்லாமே பண்ணும்போது, நம்மளுக்கு அமைதியும் இருக்கு, அந்த பயமுமே இருக்காது. எனிவே, ஐ ஸ்டார்ட்டட் ஆஃப் மை டே வித் அ அ நான் வந்து பகவான நெனச்சுட்டு தான் நான் இந்த டேயே நான் ஸ்டார்ட் பண்றேன். பகவான் நெனச்சுட்டு தான் நான் இது பண்றேன். பகவானுக்காக தான் நான் இந்த விஷயங்கள் நான் பண்றேன். எனக்கு வந்து சி எனக்கு விதிக்கப்பட்ட தர்மங்கள், இந்த கர்மங்கள் நான் பண்றேன். அதான் கர்ம யோகா வந்து யூ டூ இட் பட் வித் அட்டாச்மென்ட். கர்ம யோகா வந்து யூ டூ இட் வித்தவுட் அட்டாச்மென்ட். கர்ம வைராக்கிய யோகா. அப்படி பண்ணும்போது இட்ஸ் ஃபைன். அகைன் அது அப்படி பண்ணும்போது நம்பளுக்கு ஆக்சுவலி இன்னும் அமைதியும், அ அ அ பயமுமே இருக்காது. அண்ட் அகைன் இதுக்கு மீனிங் வந்து நம்ம எதையுமே பண்ணாம இருக்கிறதே இல்ல. நம்ம பண்ணுவோம். பட் ஸ்டில் வி டூ இட். ஓகே, திங்கிங் ஆஃப் த லார்ட். நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போணும். ஓகே, இப்போ ரிட்டர்ன் டூ ஆஃபீஸ் வந்துருச்சு. 3 டேஸ் ஆஃபீஸ் போணும். இட்ஸ் ஓகே, நான் போணும். பட் அகைன் நான் எப்படியோ என்னோட டைம் மேனேஜ் பண்ணி பகவானுக்காக ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், ஹாஃப் அன் ஹவர் நான் ஒதுக்கிட்டு ஐ வில் ஸ்டார்ட் மை டே. ஐ வில் டூ. இஃப் இஃப் டைம் இல்லங்கிறது ஆக்சுவலி இட்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் அனதர் டாபிக். பட் நம்ம எப்படி நம்ம ஒரு லிஸ்ட், ஒரு பேப்பர் பென் எடுத்து ஒரு 1 வீக் நம்ம வாட்ச் பண்ணோம். எப்படி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எதில் வந்து அன்வான்டாக நம்ம பண்ணுறோம், வாட் இஸ் ஆக்சுவலி டிஸ்ட்ராக்டிங் மீ, வாட் இஸ் கிவிங் மீ ஸ்ட்ரெஸ், அது மாதிரி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம்னாவே வி வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சம்திங் இஸ் ஆஃப். நம்ம வந்து இது இப்படி இந்த டைமில் வந்து அட்லீஸ்ட் நம்ம சாண்டிங்காவது பண்ணியிருக்கலாம், இல்லை பகவத்கீதை படிச்சிருக்கலாம், பகவத்கீதை கேட்டிருக்கலாம். அது மாதிரி நம்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வரலாம். சரி, நான் டைமே வேஸ்ட் பண்ணல, நான் எல்லாமே கரெக்ட்டா தான் பண்றேன் அப்படின்னு ஜஸ்ட் ஆஃபர் இட் டூ த லார்ட் அண்ட் கீப் டூயிங். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா திங்ஸ் வில் ஹேப்பன். ஸோ அடுத்த ஸ்லோகம் பண்ணலாம், படிக்கலாம். 522. ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா ஏஹி சம்பர்ஷஜ போஹா துக்கயோனயா ஏவ தே दुःखयोनया एव ते துக்கயோனயேவதே அத்ய அந்தவந்தः கௌந்தேய அத்ய या யந்தவந்த कौन्तेय நாதேஷு ரமதே புத்தः. நாதேஷே रमते बुद्धः. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? ஜட புலன்களின் தொடர்பினால் வரும் இன்பம் துன்பங்களுக்கு காரணமாக இருப்பதால் அறிவுடையவன் அதில் பங்கு கொள்வதில்லை. குந்தியின் மகனே, இதற்கு இன்பங்களுக்கு ஆரம்பமும் முடிவும் இருப்பதால் அறிவுடையவன் இவற்றினால் மகிழ்ச்சி அடைவதில்லை. ஸோ ஜட புலன்களின் தொடர்பினால் வரும் இன்ப துன்பங்கள் காரணமாக இருப்பதால் அறிவுடையவன் அதில் பங்கு கொள்வதில்லை. குந்தியின் மகனே, இன்பங்களுக்கு ஆரம்பம் முடிவும் இருப்பதால் அறிவுடையவன் இவற்றில் மகிழ்ச்சி அடைவதில்லை. ஸோ இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ எனிதிங், ஒரு மெட்டீரியல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஸ்டார்ட்டிங் இருக்குது, எண்டிங் இருக்குது. ஸோ அதுலேயே நம்ம ரொம்ப ஸ்டக்கப் ஆக வேண்டியது இல்லை. அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து, இந்த பௌதிக தளத்துலேருந்து நம்ம ஆன்மீக தளத்துக்கு வந்து பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஓ, இதில் வந்து எவ்வளோ டெம்பரரினஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரியும். அதான் கிருஷ்ணர் சொல்கிறார், துக்காலயம் அசாஸ்வதம். இது ஆக்சுவலி துக்கம் நிறைஞ்சது தான். இது வந்து டெம்பரவரி. அப்போனா எது பெர்மனன்ட்? இந்த பௌதிக உலகத்தோட ஒரு ஆன்மீக உலகம் இருக்குது. ஆன்மீக தளத்தில் நம்ம பகவானை நினைக்கிறதுங்கிறது வந்து நம்மளுக்கு அந்த ஆன்மீக தலத்துக்கு விச் இஸ் பெர்மனெண்ட். அப்போ வந்து நம்ம அங்கே கொண்டுட்டு போகும் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஸ்லோகா படிக்கலாம். போக்தாரம் யக்ஞ தபசாம் போக்தாரம் यज्ञतपसाम् சர்வலோகா மகேஸ்வரம் சர்வலோகாமகேஸ்வரம் सर्वलोकामहेश्वरम् சுஹ்ருதம் சர்வபூதானாம் सुहृदं सर्वभूतानां நாத்வா மாம் சாந்திம் ரட்சதி. ஞாத்வாம் मां शान्तिं रक्षति. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் என்றும், எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துவன் என்றும், எல்லா
உற்ற நண்பன் என்றும் அறிந்து என்னைப் பற்றி முழு உணர்வில் இருப்பவன் ஜட துயரங்களிலும் விடுபட்டு அமைதி அடைகிறான். ஓகே. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, பீஸ் ஃபார்முலா 3 விஷயங்கள் சொல்றாங்க. நம்ம இப்ப தான் ஸ்ட்ரெஸ் அண்ட் பீஸ் அத பத்தி பேசினோம். கிருஷ்ணர் வந்து யூனிவர்சல் பீஸ் ஃபார்முலா அமைதிக்கான ஃபார்முலா என்ன? கெமிஸ்ட்ரியில நம்ம ஃபார்முலாலாம் படிக்கிறோம் இல்லைங்களா? அதில வந்து இந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது கிருஷ்ணர் சொல்றாரு. ஒண்ணு வந்து போக்தாரம் யக்ஞ தபசாம். என்ன யக்ஞங்கள் பண்ணாலும் அத வந்து வந்து அடைவது வந்து எனக்கு தான். எ எ எல்லா யக்ஞங்கள் தவங்களுக்கும் இறுதியில் அனுபவிப்பேன் நான் தான். சர்வலோக மகேஸ்வரம். எல்லா லோகங்களுக்கும், தேவர்களுக்கும் கட்டுப்படுத்துபவன் யாரு? பகவான் தான். 3வது விஷயம், அ நா நாத் சுஹுர்தம் சர்வபூதானாம். எல்லா உயிர்களிலும் உற்ற நண்பனாக அறிவது. எல்லாரையும் சமமா பார்க்கிறது. இந்த 3 விஷயம் பண்ணா, ஜட துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதி அடைகிறான் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த 3 விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆ தேர் வில் பி பீஸ் இன் அவர் லைஃப் அப்படின்ட்டு பகவான் சொல்றாரு. ஸோ ஒரு ஸ்டோரி நான் வந்து சொல்றேன். இது வந்து ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. ஒருத்தங்க வந்து லைஃப்ல ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி காசு வேண்டாம், காசு இல்ல, பணம் இல்ல, சக்ஸஸே இல்ல, சரி நான் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வந்து அவர் வந்து ஒரு காட்டுக்கு போயிட்டு லெட் மீ ஹேங் மை செல்ஃப் அப்படின்ட்டு ஒரு மரக்கிளையில வந்து கயிறு கட்டி அவர் வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு. அப்போ அவர் கரெக்டாக அது பண்ணும்போது அந்த கிளை உடஞ்சி அவங்க போய் ஒரு தண்ணியில் அந்த அந்த மனுஷன் வந்து விழுந்துடுறாரு. அப்போ விழுந்த உடனே அங்கே ஒரு ராணி அவங்க குளிச்சுட்டு இருக்காங்க அந்த ஆற்றுல. அப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு முதலை வந்து அந்த ராணியை வந்து கொல்றதுக்காக வருது. அந்த ஆள் அந்த பக்கம் இன்னொரு சீன்ல வந்து அந்த மனுஷன் வந்து சூசைட் பண்ணிக்கணும், தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, அவரு விழுவுறதுக்கும், அந்த குரோக்கடைல் வந்து அந்த ராணிய வந்து கொல்ல வரதுக்கும், அத வந்து இது பண்ணும்போது, அந்த குரோக்கடைல் வந்து அ இ இ அந்த குரோக்கடைல் ஆக்சுவலி இட் 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 டசன்ட் கில் அந்த ராணிய வந்து கொல்றதில்ல. உடனே இத பார்த்த அந்த ராஜா வந்துட்டு, என்னோட பொண்ணு, இந்த ராணிய வந்து காப்பாத்துனவங்க யாரோ, அவருக்கு தான் வந்து இந்த ஆபத்துலருந்து காப்பாத்துனவங்க யாரோ, அவருக்கு தான் நான் வந்து இந்த ராணிய கல்யாணம் பண்ணி குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அது மாரி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் இந்த வாழ்க்கையே வேணாம், நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நெனைக்கிறவங்க, அடுத்த 5 நிமிஷத்துல அவரு ஒரு நாட்டுக்கு ராஜாவா ஆகுறாரு. அது மாதிரி அ ஹ ஒரு அ தல்லப்யத்தே துக்காவாத் அனத்யா சுகம். அ அ ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அது வரும். இட் இஸ் தேர். ஏன்னா வந்து இந்த இந்த டுவாலிட்டீஸ், இந்த கஷ்டம், அ அ அ துன்பம், இன்பம். அது மாதிரி இது 2மே மிக்ஸ் ஆயி தான் இருக்கும். ஸோ இந்த பக்தி தொண்டுல இருக்கவங்க வந்து ஓகே, எ ஆக்சுவலி ஏதாவது சம்திங் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற வருதுன்னா, ஆக்சுவலா பக்தியில இருக்கவங்க வந்துட்டு அ எனி எனி ப்ராப்ளம், எனிதிங் யாராவது வந்தா, "ஒய் இஸ் இட் மீ?" அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, சின்ன விஷயமாவும் இருக்கலாம், பெரிய விஷயமாவும் இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ். நம்ம ஒரு பௌதிக, ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா அத வந்து நம்ம அணுகும்போது, "ஒய் மீ? ஒய் இஸ் இட் மீ? எனக்கு ஏன் நடக்குது? ஏன் எனக்கு?" அ அப்படிங்கிறது நெனைப்போம். ஆனா அதே நம்ம ஆன்மீக தளத்திலேருந்து அ அத வந்து நம்ப அப்ரோச் பண்ணும்போது, வாட் இஸ் இட் இன் ஃபார் மீ? வாட் கேன் ஐ லேர்ன் ஃபார் மீ ஃப்ரம் திஸ்? நான் இந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளிய வந்து எப்படி நான் இன்னும் இன்னும் என் பக்தியில நான் வந்து என்னோட என்னோட கான்ஃபிடன்ஸ், என்னோட முயற்சிய நான் இன்னும் எப்படி நான் ப்ராக்ரஸ் பண்ணணும்? அ வாட் வாட் இஸ் திஸ் டெல்லிங் மீ டூ மீ அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆக்சுவல் கொஸ்டினா இருக்கணும். ஆ நான் வந்து பகவத்கீதா படிக்கிறேன். நான் பக்தி இப்போ வந்து நான் 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 வந்து ஐ எம் ஸ்பிரிச்சுவலி கெட்டிங் ஸ்டார்ட்டட் ஆர் மேக்கிங் ப்ராக்ரஸ். எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறது ஆக்சுவலி இல்ல. நம் டசன்ட் சேஞ்ச். லைஃப் டசன்ட் சேஞ்ச் அட் ஆல். இட் டசன்ட் சேஞ்ச் அட் ஆல் அரவுண்ட் யூ. வாட் ரியலி சேஞ்சஸ் இஸ் வித்தின் யூ. நம்மளுக்குள்ள அந்த பீஸ், அந்த ஒரு சரண்டரன்ஸ் டு த லார்ட், அதுதான் வந்து ஆக்சுவலி வில் பிகம் அ டிஃபரன்ஸ்.
நம்ம வந்து நம்ம எனர்ஜி நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஓகே, எதுக்கு இது நடக்குது? வி டோன்ட் சேஸ், வி டோன்ட் ஃபியர். அஃப்கோர்ஸ் வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ். நம்மளுக்கும் எல்லாமே எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் ஓகே, த டிகிரி ஆர் த ப்ரொபென்சிட்டி வில் பி வெரி லெஸ். அண்ட் நம்ம குயிக்கர் ரிகவரி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் ஆர் தேர். அது மாதிரி அப்படிதான் நம்ம வந்து நம்ம லைஃப் அப்ரோச் பண்ணுவோம். அது மாதிரி யாகங்கள், தவங்கள் எல்லாமே வந்து எத்தனையோ யாகம், எத்தனையோ யாகங்கள் எல்லாம் பண்றோம். எல்லாமே லைக் நம்ப நெறைய யாகங்கள்லாம் பண்றோம். அதுல வந்து கிருஷ்ணா சமர்ப்பணம் அப்படின்னு தான் முடிக்கிறோமே. ஹரி ஓம் தத் சத் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லி தான் முடிக்கிறோம். அதே தான் இங்க கிருஷ்ணர் பகவானும் சொல்றாரு. எல்லா யாகங்களையும், தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பன் நானே. எல்லா லோகங்களுக்கும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவன் நானே அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ நம்மளுக்கு இந்த கலியுகத்துல வந்து லைஃப் ஸ்பேன் இஸ் வெரி லெஸ். மந்த பாக்யா மந்த புத்தி. அப்படி இருக்கும்போது நான் அதை பண்ணணும், இதை பண்ணணும், நான் அதை ஃபாலோ பண்றேன், இதை ஃபாலோ பண்றேன், இந்த வேதா படிக்கிறேன், இந்த புராணம் படிக்கிறேன். நோ, எவ்ரிதிங் இஸ் தேர் இன் பகவத்கீதா. ஸ்டார்ட் வித் இட், லிவ் வித் இட். அதை ப்ராக்டிக்கலா நம்ம உணர்ந்தாவே வி ஆர் இந்த ரைட் ஹாஃப். எனிதிங் தட் இஸ் ஹாஃப் ஸ்டார்டட் இஸ் ஹாஃப் டன்ங்கிற மாதிரி அங்கேயே நம்ம வந்து வி ஆர் ஆல்மோஸ்ட் தேர். ஸோ நம்ம எத்தனையோ பேர் வீட்டில் பகவத்கீதை இருக்கு. பட் ஃபுல் ஃப்ளெஜ்டா நம்ம படிக்கிறதோ இல்லை அதோட ஆத்மார்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வெரி ஃபியூ பீப்புள். அப்புறம் ப்ராக்டிக்கலாகவும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி உயிர்வாளிகளின் உற்ற நண்பன் என்பது அதே மாதிரி எல்லா உயிர்வாளிகளுக்கும் எல்லாரையுமே நம்ம சமமா பார்ப்போம். ஒரு எறும்பா இருக்கட்டும், ஒரு மாடா இருக்கட்டும், ஒரு நாயா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எல்லா நான் சொன்ன மாதிரி 3 விஷயங்கள்: ஃபிசிக்கல் பாடி, ஜீவாத்மா, பரமாத்மா. எல்லா உயிரினங்களும் இருக்கு. இந்த 3 விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஈக்குவலா தான் நம்ம பார்ப்போம். இதை வந்து நம்ம இந்த மாதிரி இந்த 3 விஷயங்கள் பண்ணும்போது ஜட துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதி அடைகிறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரி இது கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்தில் இருந்தபோது நடந்த ஒரு ஸ்டோரி. ஸோ கிருஷ்ணரும் பலராமரும் சின்ன வயசில் அவங்க வந்து கவுஹர்ட் பாய்ஸ், மாடு மேய்க்கிறது, அது மாதிரி ஒரு லீலைகள் தான் புரிஞ்சிட்ருப்பாங்க இல்லைங்களா விருந்தாவனத்தில். அப்போ வந்துட்டு ஜாலியாக அவங்க வந்து கிருஷ்ணரும் பலராமும் இருக்காங்க அவங்களோட கோபார்களோட. அப்போ வந்து சொல்கிறாங்க, கிருஷ்ணர் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து பசிக்குது, எனக்கு ஏதாவது கொண்டுட்டு வாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்கிறார் கோபர்கள் கிட்ட. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பக்கத்தில் வந்து பிராமணர்கள்லாம் வந்து ஏதோ யக்னம் பண்ணிட்டு இருக்காங்க தேவர்களுக்காக. நீங்கள் போய் அவங்க கிட்ட வந்து எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு சொல்லி சொல்லுங்க. ஆக்சுவலி பலராமருக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் நீங்கள் பிக்சரில் பார்க்குற மாதிரி இந்த பிராமணர்கள்லாம் யக்னம் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இந்த கோப்பர்களும் போயிட்டு அங்கே கேட்குறாங்க, ஓ பிராமணர்களே, எங்களுக்கு வந்து ஏதாவது சாப்பாடை கொடுங்க. கிருஷ்ணரும் பலராமரும் பக்கத்தில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்குது, ஏதாவது கொடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த பிராமணர்கள்லாம் நாங்கள் யக்னம் பண்ணிகிட்ருக்கோம், இது வந்து கரெக்ட் டைம் இல்லை, யக்னங்கள் முடியறதுக்கு முன்னாடி யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டோம், இது வந்து யக்னம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பிராமணர்களோட மனைவியர்கள் அவங்கெல்லாம் இருக்காங்க. அங்கே போய் கேட்குறாங்க, இது மாதிரி கிருஷ்ண பலராமும் பக்கத்தில் விளையாடிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாருமே, எங்களுக்கு அவங்க 2 பேருக்கும் பசிக்குது, பலராமருக்கு பசிக்குது, நீங்கள் வந்து ஏதாவது சாப்பாடு கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. த மொமெண்ட் அவங்க அந்த க்ஷணத்துல அந்த கிருஷ்ண பலராம் அப்படின்னு பேரு கேட்ட உடனே அவங்களுக்கு எல்லாருமே அவ்வளோ ஒரு பிரேமம். அதை கேட்டோன்னே, என்ன கிருஷ்ணருக்கு பசிக்குதா, பலராமருக்கு பசிக்குதா, விருந்தாவனத்தில் விரஜவாசிஸ் வந்து அவ்வளோ கிருஷ்ணர் பலராம்னா அவ்வளோ பிடிக்கும். ஓ அப்படியா, இதோ நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அவங்க 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 பிராமணர்கள் அங்கே பண்ணுறாங்கங்கிறது கூட அவங்க இக்னோர் பண்ணிட்டு இவங்க எல்லாருக்குமே கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் வந்து சாப்பாடு அனுப்பிச்சு வைக்கிறாங்க.
இத இத பார்த்துட்ட உடனே இந்த கோப்பரர்களுக்கெல்லாம் கண்ல இருந்து தண்ணி வந்துருது. என்ன ஒரு ஆச்சரியம்! இந்த பிராமணர்கள் வந்து எது உண்மையான ஒரு அல்டிமேட் ரியலைசேஷன் கூட தெரியாம, அவங்க ஏதோ நம்ம பண்றோம், யக்ஞம் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக தான் பண்றாங்க. ஆனா இந்த பிராமணர்களோட மனைவிகள் வந்து எவ்ளோ அட்டாச்மென்ட், எவ்ளோ லவ் கிருஷ்ணருக்கும் அ அ க அ கண்ணனுக்கு எவ்ளோ பாசம். அவரு வந்து அவங்க வந்து அந்த சாப்பாட்ட வந்து அவங்களுக்கு குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அது மாதிரி அத பார்த்த உடனே பிராமணர்களும் வந்துட்டு ஐயோ! நாங்களும் தப்பு பண்ணிட்டோம். இது மாதிரி நாங்க ரொம்ப வந்து எதுக்காக ஒரு விஷயம் பண்றோமே தெரியாம நாங்க பிளைண்டா பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அது மாதிரி ஒரு ஒரு ஸ்காலர்லிஷிப் நான் வந்து இந்த வேதம் படிக்கிறேன், இத படிக்கிறேன், அத படிக்கிறேன் அப்படிங்கிறதுல வந்து அதுல ஒரு பக்தி, ஒரு பிரேமம் இல்லன்னா வாட் இஸ் த யூஸ்? நான் தேர் இஸ் நோ யூஸ். நம்ம ஜஸ்ட் அது வந்து ஒரு ரிச்சுவலா தான் நம்ம பண்றோமே ஒழிய, அந்த வந்து அது அங்க வந்து பகவானையே நம்ம பார்க்கல. அது மாதிரி பிராமணர்கள் வந்து ஏதோ யக்ஞம் பண்ணணும் வேதத்துல இருக்கிற மாரி அப்படின்னு பண்றாங்க. ஆனா வந்து அ அவங்களோட மனைவிகள் வந்து யார பார்த்தாங்கன்னா, பகவானுக்கு பசிக்குது, பகவானுக்கு தொன்று ஆட்டணும் அப்படிங்கிறது தான் அ அவங்க பார்த்தாங்க. ஸோ அது மாதிரி இந்த கர்ம வைராகிய யோகத்துல வந்து ரினன்சியேஷன் சந்நியாசா அப்படிங்கிறத விட, நம்ம எப்படி வந்து கர்ம வைராக்கியம், நம்ம வேலைகள் நம்ம செஞ்சுட்டே பகவான் எப்படி நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அகைன் இட் இஸ் ஆல் இன்டர்னல். இப்படி இருக்கும்போது நம்ம ஆசைகள், நம்மளுக்கான ஈகோ இது எல்லாமே வந்துட்டு குறைஞ்சிடும். இந்த மாரி நம்ம பகவானுக்காக நம்ம பண்றது வி டோன்ட் கெட் என்டாங்கிள்டு. அ அண்ட் நம்மளுக்கு ஒரு அமைதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாரி ஒரு விஷயம் செய்றதுன்னா, இந்த க்ஷேத்ரா, ஜீவாத்மா, பரமாத்மா என்ற 3 விஷயங்கள் சேர்ந்து தான் ஒரு வேலை நடக்குது. ஒரு இந்த ஆத்மா இந்த ஆத்மா ஞானம் இருக்கவங்க வந்து எல்லா ஜீவாத்மாக்களையும் எல்லாத்தையும் ஒண்ணா தான் சமமா தான் பார்ப்பாங்க அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ, அ இந்த கர்ம வைராகிய யோகத்தோட எசன்ஸே வந்து என்னன்னா, நம்ம வந்து எதையுமே நம்ம விட தேவையில்ல. பட் வி கேன் டூ எவ்ரிதிங் கீப்பிங் கிருஷ்ணா இன் த சென்டர். அண்ட் பகவான நினைச்சுட்டு நம்ம பண்ணும்போது, இது எல்லாமே வந்து கர்ம வைராகிய யோகமா மாறி நம்மளுக்கு நன்மைய தரும் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இது லாஸ்ட் ஸ்லைட். நாம ஜெபம் பண்றதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறது நம்ம படிக்கலாம். ஹரிர் ஏவ சமர்த்யாய சர்வதேவ சுரேஷ்வஷர்ஹா ஹரிநாம மகாமந்தியேர் நஷ்யப்தபா பிஷாச்சகம். யாராவது படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு பகவான் ஸ்ரீ ஹரியை பகவான் ஸ்ரீ ஹரியை வணங்கி மகாமந்திரம் என்ற புண்ணிய நாமத்தை ஜபிப்பவரின் அனைத்து கொடிய பாவங்களும் நீங்கும். பத்ம புராணம் சர்வ காண்டா 50.6. ஸோ இது பத்ம புராணத்துல ஸ்வர்க காண்டா அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பகவான் ஸ்ரீ ஹரியை வணங்கி மகாமந்திரம் என்ற புண்ணிய நாமத்தை ஜபிப்பவர் அனைத்து கொடிய பாவங்களிற்கும் நீங்கும். அனைத்து கொடிய பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி இப்போ இந்த பகவானோட நாமத்தை உச்சரிக்கிறது வந்து இட்ஸ் அல்டிமேட். இந்த கலியுகத்துல வந்து நம்ம யக்ஞங்கள் பண்ணணும், ம், கோயிலுக்கு போகணும். நம்மலாம் எப்போ ப்ராக்டிகலி பாசிபிள் நம்ம வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் கோயிலுக்கு போக முடியும். இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் அது மாதிரி தான் கோயிலுக்கு போகணும். பட் வி டூ அவர் ஆக்டிவிட்டீஸ் எவ்ரி செகண்ட், எவ்ரி மினிட், எவ்ரி ஹவர், எவ்ரி டே. அதை வந்து எப்படி நம்ம பண்ண முடியும்? பகவான் எப்படி நம்ம எப்பயுமே சதா ஹரி எப்படி நம்ம நினைக்க முடியும் அப்படின்னா, பகவானோட நாமத்தை உச்சரிக்கிறதுனால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது இந்த பத்ம புராணத்துல ஸ்வர்க காண்டால சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எனி கொஷின்ஸ் ஏதாவது இருக்குங்களா? ஆர் ரியலைசேஷன்? ஒரு சின்ன கொஸ்டின். இந்த பாஸ் மார்க் எவ்வளவு? பாஸ் மார்க்கு அது வி வில் அனௌன்ஸ். நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க குவிஸஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ வி டூ ஸோ இட்ஸ் நாட் லைக் பாஸ் ஃபெயில். வி ஜஸ்ட் வாண்ட் டு எல்லாரையும் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக குவிஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஓகே. நான் இல்லைன்னா போய் கூகுள் அதில் இதில் எல்லாம் சர்ச் பண்ணி தென் வி ஹேவ் டு டூ. ரைட் நவ் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம படிக்கிறதோட அந்த இதில் இருக்கிற ஞாபகத்தை வந்து செய்கிறேன். ஆ அது சில அதுதான் ரொம்ப சமயம் சரியாக முக்கியம். வரமாட்டேங்குது.
இல்ல. தட்ஸ் ஃபைன். இட்ஸ் ஓகே. அது கரெக்ட் ஆன்ஸரும் சொல்லுது இல்லைங்களா? ஸோ நீங்க ஜஸ்ட் ரியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் நத்திங் லைக் பாஸ், ஃபெயில் அது மாதிரி எதுவும் இல்ல. ஓகே. யாஹ்! வெரி நைஸ். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஏதாவது ரியலைசேஷன்ஸ் ஷேர் பண்ண விரும்புறீங்களா? ஓகே. இன்னொரு சின்ன கொஸ்டின்ங்க. சொல்லுங்க. ஏன் கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ராமர் வந்து கிருஷ்ணருக்கு முன்னாடி இது ஆனது. ஆனா சொல்லும்போது ஏன் கிருஷ்ணர் சொல்றோம்? ஸோ ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வந்து ஆக்சுவலா இது கலி சந்தாந்திர உபனிஷத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 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 மகாமந்திரம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் இந்த சொல்லப்பட்டிருக்கு. சில சம்பிரதாயத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு ஹரே ராமா அப்படிங்கிறது ஸ்டார்ட்டிங்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த உபநிஷதங்கள்ல, இந்த ஸ்கிரிப்சர்ஸ்ல வந்து இருக்கிற ஒரு விஷயங்கள் வந்து சிலருக்கு மட்டும் தான் ஆக்சஸிபிளா இருந்தது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில பிராமணர்கள் இந்த மாதிரி அவங்க தான் வந்து இந்த மாரிலாம் ஜபிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சில கோட்பாடுகள் 500 இயர்ஸ் முன்னாடி லைக் சைத்தன்ய மகாபிரபு இருந்தபோது இருந்தது. ஸோ கலிசந்தாந்திர உபநிஷத்துல கூட இந்த ஹரே ராமா ஹரே ராம ராம் அப்படிதான் இருக்கு. பட் எப்போ வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவையில்ல. நான் பக்தி பண்ணணும்னாவே எனக்கு வந்து நான் பிராமணரா இருக்கணும். நான் இந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா, எப்படி நான் பக்தி பண்ணுவேன்? அப்படிங்கிறது இல்ல இல்லைங்களா? அது மாதிரி சைத்தன்ய மகாபிரபு வந்து ஹி இன்சிஸ்டட் தட் தெர் இஸ் நத்திங். யார் வேணா சொல்லலாம். எ எ பக ஒரு அந்த மந்திரமே புனிதமானதுன்னா, அந்த மந்திரத்துக்கு என்ன புனிதம் வேணும்? யார் வேணா சொல்லலாம் இல்லைங்களா? இட்ஸ் அப்சல்யூட். அப்படிங்கிறத வந்து ஹி ஸ்டார்ட்டட் டெல்லிங் எனிபடி கேன் சாண்ட். எனிபடி கேன் சாண்ட் த நேம்ஸ் ஆஃப் ராமா ஆர் கிருஷ்ணா. நீங்க யார் வேணா இத யார் வேணா சாண்ட் பண்ணலாம். இந்த கலியுகத்துல வந்து எலிஜிபிலிட்டிங்கிறத வச்சாமே எவ்ரிபடி இஸ் நாக்ட் அவுட். ஸோ அது மாதிரி இருக்கும்போது இது வந்து எல்லாருமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹி காட் லாட் ஆஃப் அப்போசிஷன்ஸ். இது மாதிரி இது வந்து இல்ல இது மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொன்னபோது, ஓ அப்படியா சரி அப்போ வந்துட்டு இட்ஸ் ஓகே. நம்ம மந்திரத்தை நம்ம உச்சரிட்டே சொல்லிட்டே இருக்கும்போது இட் இஸ் கோயிங் டு பி த சேம் இல்லைங்களா? நான் அப்போ வந்து ராமா ராமான்னு சொன்னாலும் என்ன, மரான் மரா அப்படின்னு சொன்னாலும் இட் இஸ் கோயிங் டு பி த சேம் திங். இது வால்மீகி முனி இந்த ஸ்டோரி கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இட்ஸ் எனிவே இட்ஸ் கோயிங் டு பி த லார்ட்ஸ் நேம். அதனால வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு ஆக்சுவலா இந்த இந்த ஆச்சாரியரோட அனுகிரகத்துல நம்ம சொல்றதுனால he said it's okay, you can tell ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிறதே வந்து இந்த கலியுகத்துல வந்து நன்மையை கொடுக்கும் அப்படின்ட்டு he told. இதுல ஆக்சுவலி மெயின் என்னன்னா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஸோ இந்த பகவானோட நாமத்தை உச்சரிக்கிறது வந்து இட்ஸ் அல்டிமேட். ஸோ நம்ம வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரேன்னு சொல்லும் போது தெர் இஸ் நோ எலிஜிபிலிட்டி. எனிபடி கேன் சே. எப்போ வேணாலும் நம்ம சொல்லலாம். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த ஆன்சர் பண்ணிச்சிங்களா? ஓகே ஓகே. வேற ஏதாவது கொஷின்ஸ் இருக்குங்களா? அகெயின் இந்த மீனிங்கும் வந்து ஹரே அப்படின்னு சொன்னா ராதாராணி. இட்ஸ் த எனர்ஜி, ஹலாதினி சக்தி ஆஃப் கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே அப்படிங்கிறது ராதாராணி, ஸ்ரீ ராதா, ராதே ராதே அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும் போது ராதாராணியும் ஹரேங்கிறது கிருஷ்ணாங்கிறது ஆல் அட்ராக்டிவ், எல்லாத்தையும் கவரக்கூடியவர். ராமா இஸ் த சுப்ரீம் என்ஜாயர், எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி கொடுக்குறவர். ஸோ இது மாதிரி நம்ம சொல்லும் போது ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரேங்கிற போது இந்த 16 சிலபல்ஸ் வந்து பகவானை நம்ம கூப்பிடுறோம். பகவான் வந்து எப்படி நமக்குள்ளேயே தான் இருக்கார் பரமாத்மாவா. வி ஆர் ஏபிள் டு கான்வர்ஸ் வித் ஹிம் பை ஜஸ்ட் சாண்டிங் திஸ் மந்த்ரா அப்படிங்கிறது தான். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? தேங்க்யூ. இல்லைங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் இல்லைன்னா நம்ம 3 டைம்ஸ் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லிட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாம்.
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. भगवान श्री कृष्ण परमात्मा की जय. गिरिंद्राज भगवद गीता की जय. सामवेद भक्तवृंद की जय. All glories to assembled lords, all glories to Prabhupada. கௌர பிரேமநந்தே ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே மீண்டும் நம்ம நாளைக்கு கிளாஸ்ல சந்திக்கலாம். நான் இன்னைக்கோட குவிஸ் அனுப்புறேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க் தேங்க்யூ ஹரே மகர். கிருஷ்ணா. யூ.